ஏதாவதொரு போக்குவரத்து விதிமீறல் ஏற்பட்டால் அங்கு நாம் அபராத தொகையை செலுத்த வேண்டிய ஒரு கட்டத்திற்கு தள்ளப்படுவோம். எங்களுடைய சாரதி அனுமதி பத்திரத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாங்கள் அபராத தொகையை செலுத்தினால்தான் அதனை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அபராத தொகையை செலுத்துவதற்கு நாம் தபால் நிலையத்திற்கு சென்று அங்கு செலுத்திவிட்டு அந்த பற்றுச்சீட்டை எடுத்து வந்து போலீஸ் நிலையத்தில் சமர்ப்பிக்கிற போதுதான் எங்களுடைய சாரதி அனுமதி பத்திரத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் மிக பெரும் அலைச்சல் இருக்கிறது, நேர விரயம் இருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் தவிர்த்துக் கொள்வதற்காகத்தான் தற்போது இணைய வழியில் உங்களுடைய அபராத தொகையை செலுத்த முடியும் என்கின்ற ஒரு முறைமை கொண்டு வரப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே வடக்கு, மேற்கு, தெற்கு பகுதிகளில் நடைமுறையில் இருந்தாலும் கூட தற்போது நுவரெலியா ஹெட்டன் பகுதியில் நேற்றைய தினம் இதற்கான ஆரம்பகட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. இது நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் தான் இதற்கான அங்குரார்ப்பண நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இது தொடர்பிலான பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன, அதற்கான கருவிகளும் வழங்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து விதிமுறைகளை மீறி நுவரெலியா ஹெட்டன் பகுதிகளில் உங்களுடைய சாரதி அனுமதி பத்திரத்தை போலீசார் எடுக்கிறார்கள் என்றால் நீங்கள் உடனடியாக ஜிஓவி பே மூலமாக அபராத தொகையை செலுத்திவிட்டு அந்த அபராத தொகையை செலுத்தியவுடன் அந்த தகவல் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு செல்லும். அடுத்த கணமே உங்களுடைய சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகவும் இலகுவான ஒரு வழிமுறை தற்போது ஹெட்டன் நுவரெலியா பகுதிகளுக்கும் நேற்றைய தினத்திலிருந்து நடைமுறைக்கு வருகிறது என்கின்ற ஒரு செய்தியாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. ஆகவே இனிவரும் காலங்களில் உங்களுக்கு இருக்கின்ற அசௌகரியங்களை இது போன்ற சந்தர்ப்பங்களில் தவிர்த்துக் கொள்ளலாம் என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்தி வைக்கின்றோம்.